ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு அசதியாயிராமல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நமக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் எப்படி சுதந்திரத்து கொண்டார்கள் என்று பார்த்தவர்களை பின்பற்றுங்கள், அசதியாயிராதிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அசதியாயிராதிருங்கள். இயேசு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னதும் இதுதான். யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே, கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள், அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் அசதியாயிராமல் நீங்கள் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவர் சொன்னார், ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களை நான் அப்படியே பிடிச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், அந்த ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். எனக்கு ஆண்டவர் லேண்டை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், காரை கொடுத்தார். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்பதை போல பார்த்தேன். அதே போல ஒரு வாரத்துல அந்த கார் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. கர்த்தர் அந்த தரிசன கண்களை எனக்கு தந்திருக்கிறார். நான் கற்றுக் கொடுக்கிற எப்படி நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் சொன்னார். நீங்களாம் அசதியாகி இருக்கிறீர்கள். நான் நினைச்சேன், பரவாயில்லையே, ஆண்டவர் அவருக்கு அவ்வளோ ஞானத்தை தந்திருக்காரு. அவர் பாருங்க, அவருடைய வீட்டில் ஒரு சின்ன சபை வச்சிருக்கார். அந்த சபையில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா, அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள், அவங்க அக்கா குடும்பம், அவங்க அம்மா, அவங்க ரிலேட்டிவ்ல இருக்கக்கூடிய இன்னொரு 2 பேர், அவ்வளோதான். வெளியாட்கள் யாரும் கிடையாது அந்த ஆராதனையில். அப்போ இந்த ஆராதனையில் இவங்க நடத்துறது எனக்கு அப்போ புரியலை. அதாவது ஆவியானவரனை இப்படி ஆசீர்வச்சிருக்கிற, அப்படி ஆசீர்வச்சுன்னு அவர் விட்ட கதையெல்லாம் அப்போ நான் கேட்டேன், உங்களால் ஒரு ஊழியத்துக்கு அழைத்தார்ல? ஆமாம் பாஸ்டர், ஊழியத்தை அழைச்சாரு, வேலையை கொடுத்துட்டாருல, இந்த பிஸ்னஸ் இருக்கு, நான் வந்து பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு தான் வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் பிள்ளைங்க படிக்குது, அதில் தேவைக்கு என்ன பண்ணேன், அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். பிள்ளைங்கள்லாம் படித்து முடிச்சு நல்லா வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்துடுவேன், நான் ஃபுல் டைமுக்கு வந்துடுவேன். பிள்ளைங்க படித்து முடிச்சிச்சு, ஒரு பிள்ளை வேலைக்கு போயிட்டா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, பயங்கர டைட்டாக இருக்குது, கடன் வர பயங்கர கடன். எனக்கு அந்த கடனை கட்டுறதுக்கு எப்படின்னு தெரில, கண்ணை தள்ளிட்டு இருக்கேன். ஏன், விசுவாசம் தானே. விசுவாசத்தில் கர்த்தர் எனக்கு பிளாட்டை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு. இது எல்லாத்துலையும் என்ன இருக்கு, லோன் இருக்கு. விசுவாசம்தான். சம்பாத்தியம் இருக்குன்னு நம்பி தானே லோன் எடுத்தீங்க. ஊழியக்காரர் அப்படி லோன் எடுக்க முடியுமா? ஊழியக்காரர் லோன் எடுக்க முடியாது. காரணம், அவன் ஆண்டவரை விசுவாசத்துல தான் நம்பி இருக்கிறான். அவர் தான் சுதந்திரம். காணிக்கப்பட்டி நம்பி இல்லை. ஒரு நேரம் காணிக்கப்பட்டியில் 1000 ரூபா வரும், ஒரு நேரம் காணிக்கப்பட்டியில் 100 ரூபா தான் வரும். 1000 ரூபா ஒரு மாதம் வந்துச்சே அப்படின்னு சொல்லி இவன் கடன் வாங்கிட்டானா, இவன் தான் கை கட்டி நிற்கணும். ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, மாதம் இஎம்ஐ என்ன பாஸ்டர் வந்துடும், ஒரு 3000 வருமா, கட்டிடுங்க. 3000 யாரையா கொடுக்குறதுன்னு கேட்டேன். என்ன பாஸ்டர் 3000 கூட வரலையா சர்ச்சில்?
சரி 3000 வருது. நான் 3000 எடுத்து இஎம்ஐ கட்டிட்டு வயித்துல என்னத்த போட்டுக்கன்னு கேட்டேன். சர்ச்சு வாடகை எவன் தர்றது? சர்ச்சு கரண்ட் பில் எவன் கட்டுறது? சர்ச்சில் நான் வந்து சாப்பிட்றதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கெல்லாம் ஈர துணி எடுத்து வயித்துல போட்டு நான் படுத்துக்குவா? நான் சொன்னேன், நான் வேணா காணிக்கைப்பட்டி சாவியை தரேன். இப்போ காணிக்கைப்பட்டி சாவியே கிடையாது. அப்போ நான் சொன்னேன், நீ போய் காணிக்கைப்பட்டி சாவி இல்லை, நீ வா தர, அதில் எவ்வளோ வருதுன்னு பாரு, இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பாரு. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரன் என்கிட்ட பேசவே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு சபை, அந்த சபை இருந்தால் இவ்வளோ வருமானம் கொட்டும். எல்லா சபையிலும் தேவைகள் இருக்கு. எல்லா சபையிலையும் ஒவ்வொரு வருமானம் வர வர அந்த தேவையை பூர்த்தி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அதனால நம்ம விசுவாசம்தான், ஆண்டவருக்குள்ள விசுவாசம். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? ஈசாக்கு எப்படி விசுவாசித்தான்? யாக்கோபு எப்படி விசுவாசித்தான்? இதை நம்ம அறிந்து கொள்ளணும். முற்பிதாக்கள் இவங்க எப்படி ஆண்டவரை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ. புதிய ஏற்பாட்டில் பேதுரு எப்படி கர்த்தரை விசுவாசித்தா, பவுல் எப்படி கர்த்தரை விசுவாசித்தா, ஊழியத்தில் அற்புதங்களை எப்படி செய்தாங்க, அதிசயங்களை எப்படி நடப்பித்தாங்க. தபித்தாள் செத்து போயிட்டா. சீசர்ல வந்து சொல்றாங்க பேதுருக்கிட்ட, எவ்வளோ அழகான எவ்வளோ நல்ல துணியெல்லாம் நெஞ்சு கொடுப்பா, சபைக்கு பிரயோஜனமானவ, இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு போய் அவளுக்கு ஜெபம் பண்ணி எழுப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டார்ல. பவுலு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பைபிள கண்ணாடிக்கு பக்கத்தில் உட்காந்து, ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்து தூங்கிவிட்டான். மேலே இருந்து கீழே விட்டான், செத்து போயிட்டான். ஓன்னு ஒரே ஒப்பாரு எல்லாம், அவன் செத்து போயிட்டான். பவுல் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார். எந்திரா ஐதுக்கு எந்திர, எஞ்சிட்டான். அவனை உயிர் உள்ளவனாக மேலே கொண்டு வந்து மறுபடியும் உட்கார வச்சு மறுபடியும் பிரசங்கம் பண்றார். இதான் விசுவாசம். ஆண்டவர் விசுவாசத்துல வல்லவர்களாய் நம்மை வைத்து இருக்கிறார். அதை பயன்படுத்தணும். பவுலுக்கு விரோதமா ஒரு குறி சொல்லுகிற ஆவி அவன் பின்னாடியே பவுலுக்கு பின்னாடியே சுத்தம். இவள் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், இப்படியே சொல்லிட்டாளே. பவுலுக்கு வந்துருச்சு. சும்மா போட்டு இப்படி நோய் நோய் நோயின்னு இருக்கிய அப்படின்ட்டு திரும்பி அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அவ்வளவுதான். அது அப்பவே அவளை விட்டு ஓடி போச்சு. அவளுடைய எஜமான் அந்த குறி சொல்ற ஆவினால ஒரு பெரிய வருமானம் அவனுக்கு கிடைச்சது. இப்ப இல்லாம போச்சேன்னு அவன் அழுகுறான். அதான் விசுவாசம். கடுகட விசுவாசம் தான். அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போனா போகும். அதான் விசுவாசம். ஒரு சமயம் என்ன எங்க சபையை காலி பண்றதுக்கு பக்கத்துல ஒரு குறி சொல்ற ஒரு பொம்பளையை கொண்டு வந்து வாடகைக்கு வச்சுட்டாங்க. ஒரு லேண்டு பக்கத்துல ஃபுல்லா லேண்டா கிடக்கும். அதுல ஒரு லேண்டில் ஒரு கொட்டகை போட்டு இந்த இடம் கொடுத்த அதே ஓனர் தான் அந்த பொம்பளைக்கு இடம் கொடுத்து வச்சுட்டார். அவள் வந்தப்ப எங்களுக்கு தெரியாது அவ குறி சொல்றவன். முன்னாடி ஒரு வேப்ப மரம், பின்னாடி 2 வேப்ப மரம். அழகா வீட்டை கட்டி முதல் நாள் பார்க்குறோம். சாதாரணமாக இருந்த வீடு ஒரு அடுத்த வாரத்தில் பயங்கர கூட்டம் வீட்டில். நாங்கள் ஆராதனைக்கு வந்தால் 4 பேர் 3 பேர் எங்கள் உபவாச பத்தில் உட்காந்துருக்கு. அங்கே பார்த்தா கீழே நிற்கிது எல்லாம். உனக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜீவனுள்ள தேவனே, நீ ஜீவனுள்ள என்பதை விளங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அடுத்த வாரம் பார்த்தா ஒரு ஆள் வரல. இப்படி ஒரு 3 வாரம் போச்சு. 4வது வாரம் யாருமே வரல அந்த வீட்டுக்கு. நாங்கள் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சர்ச்சை பூட்டிட்டு வெளில கிளம்புறோம். அந்த அம்மா கத்துது, ஐயையோ 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 ஐயையோ, போயிட்டே உடனே என் மனைவி யாரோ இறந்துட்டாங்க போல அந்த வீட்டில், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போகுது. ஏன்னா அது அந்த அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைங்களாம் சர்ச்சுக்கிட்ட வந்து எங்கிட்ட பேசும். அதனால் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் போகிறேன்னு சொல்லி மனைவி சொன்னப்ப
வெயிட் பண்ணு, நானும் வரேன் அப்படின்ட்டு வண்டியை திருப்பி நிறுத்தத்துக்கு போனப்ப அது சொல்லுச்சு, நான் அப்பவே சொன்னேன் அந்த ஆள்கிட்ட, அது வரமாட்டுது, இங்க வரமாட்டுது, அது அங்கே எல்லையிலே நிக்குது, கேட்டா இங்க வர முடியாதுன்னுது. அதுக்கு தான் அந்த ஆள்கிட்ட சொன்னேன், நான் இங்க வரலடான்னு. அவன் சொன்னான், நீ கூப்பிடு வந்துடும் அப்படின்னா. நானும் கூப்பிட்டு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்ட்டு ஒப்பேர் வைக்குது. என் மனைவிட்ட சொன்னார், டெவில் டிஎக்ஸ், நீ வண்டியில் ஏறு, அது குறிச்சொல் ராவி வரலன்னு கத்திரி கிடக்குது, வா நம்ம போவோம் அப்படின்னு வந்துட்டோம். அது எங்களை காலி பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுச்சு. கத்துறதுக்கு அப்புறம் அதை எங்கே ஆள் அட்ரஸே இல்லாமல் எங்கே போச்சுன்னே தெரில. வீட்டு விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓடி போச்சு. இதான் கத்த தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை காத்திருப்பார். விசுவாசத்தோடு நீங்க அசதியாயிராதீங்க, ஜாக்கிரதையாய் அதை சுதந்திரத்துக் கொள்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற எப்படி சுதந்திரிச்சாங்க? பவுல் எப்படி சுதந்திரிச்சாரு? பேதுரு எப்படி சுதந்திரிச்சாரு? யாக்கோபு எப்படி சொல்லி கொடுக்குறாரு? ஜெபிக்கிறது எப்படி ஜெபம் பண்ணணும்னு யாக்கோபு ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு. கவனமா வாசிங்க, அசதியா இராதிருங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை அசதியா விட்டுறாதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் நான் அசதியா விடமாட்டேன், நான் பெற்றுக்கொள்ளும் வரை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிங்க. உங்கள் கரங்களில் அது கிடைக்கும். ஆமென்.